வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 993 உயர்வு. சென்னையில் வணிக சிலிண்டர் 3237 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல் வணிக கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விலைவாசி உயர்வு நாயகன் பிரதமர் மோடியின் வசூல் வேட்டை தொடர்கிறது என்று காங்கிரஸ் விமர்சனம். மோடி அரசுக்கு மக்களிடம் இருந்து பணத்தை பறிக்க மட்டுமே தெரியும் என்றும் காட்டம். தேர்தல் முடிந்துவிட்டதால் வணிக சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டது போல் அடுத்து பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் 400 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 1040 ரூபாய் சரிவு. தமிழகத்தில் வேலூர், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 3, 4 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வசதியை அறிவித்த தேர்தல் ஆணையம். இசிஐ நெட் செல்போன் செயலி மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. திமுக தொண்டர்களின் உழைப்புக்கான பலன் வரும் 4ஆம் தேதி கிடைக்கும். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். நம்பிக்கையோடு தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. நாகப்பட்டினத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாளை தவிக தலைவர் விஜய் பயணம். நாகூர் தர்காவிற்கும் விஜய் செல்ல இருப்பதாகவும் தகவல். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டம். சில நிறுவனங்கள் வெளியிடுவது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு என்றும் காட்டம். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று பிரேமலதா நம்பிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து வரும் 4ஆம் தேதி பிறகு பதிலளிப்பதாகவும் பேட்டி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வகையில் தேவையான விதிகளை வகுத்து அறிவிக்க கோரிய மனு. 8 வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு 2 ஆண்டுகள் தாமதமாக பதில். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. கொடைக்கானலில் நாளை முதல் 2 நாட்களுக்கு தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கட்டணமின்றி செல்லலாம். வாடகை வாகன ஓட்டிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வனத்துறை அறிவிப்பு. கோடையை கொண்டாட நீலகிரி மாவட்டம் உதகைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். நெரிசலை தவிர்க்க போக்குவரத்தில் மாற்றம் செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கேரள மாநிலம் மூணாறில் தொடங்கிய மலர் கண்காட்சியை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். மலர்களால் உருவாக்கப்பட்ட டைனோசர், யானை போன்றவற்றை கண்டு மக்கள் மெய்சிலிர்ப்பு. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைக்கடல் என குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நீண்ட வரிசையில் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு குமுளி அருகே பச்சை பட்டுடுத்தி காட்சியளித்த கண்ணகி தேவி. தமிழ்நாடு, கேரள மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். மசினகுடி மாயார் சாலையில் சென்ற சுற்றுலா பயணிகளின் காரை ஆக்ரோஷத்துடன் தாக்கிய காட்டு யானை. நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி வைரல். கேரளாவில் மதம் பிடித்து ஓடிய கோயில் யானை சாலையில் நின்ற காரை தூக்கி வீசி பந்தாடியது. காருக்குள் இருந்த ஒருவர் உயிரிழப்பு, மேலும் ஒருவர் படுகாயம். மேற்கு வங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. வன்முறை, வாக்குப்பதிவு இயந்திரங்களை உடைக்க முயற்சி மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பஞ்சாப் சட்டசபைக்கு முதலமைச்சர் பகவந்த் மான் மதுபோதையில் வந்ததாக எதிர்க்கட்சிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் பகவந்த் மான் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுக்கு ஆல்கோமீட்டர் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சபாநாயகருக்கு காங்கிரஸ் கடிதம். நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வருவாய் இதுவரை இல்லாத அளவில் 2,43,000 கோடியாக உயர்வு. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வருவாய் 8.7% அதிகரிப்பு என தகவல். விமான எரிபொருள் விலை உயர்வு எதிரொலியாக ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்திய இந்திய ஹஜ் கமிட்டி. திடீர் கட்டண உயர்வால் ஹஜ் புனித பயணிகள் அதிருப்தி, எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அதிக சுமையில் இருந்து பாதுகாக்க தான் ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணம் உயர்வு. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். மும்பை விமான நிலையத்தில் விமான தாமதம் மற்றும் ரத்தானதால் நூற்றுக்கணக்கான பயணிகள் அவதி. முறையான அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் இல்லாததால் கோபமடைந்த பயணிகள் விமான நிறுவனத்திற்கு எதிராக முழக்கம். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது மத்திய அரசு. எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான டிக்கெட் விலை உயர வாய்ப்பு. ஏர் இந்தியா தனது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை ஒரு நாளைக்கு 100 விமானங்கள் வரை குறைக்க இருப்பதாக தகவல்.
விமான எரிபொருளின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஏர் இந்தியா நிறுவனம் அதிரடி முடிவு. மத்திய பிரதேசத்தில் தாலி கட்டும் நேரத்தில் மணமேடையில் இருந்து கீழே குதித்து காதலன் கழுத்தில் மாலையை போட்ட மணமகள். கோபத்தில் திருமணத்தை நிறுத்தி பாதியிலேயே மணமகன் வெளியேற அனைவரும் சேர்ந்து காதலனை சரமாரியாக வெளுத்துவிட்டதால் பரபரப்பு. ராஜஸ்தானின் உதய்பூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் 6 வாரங்களில் சுமார் 20 பேரை கடித்த ஒற்றை அணில். அணிலை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சி தீவிரம். இலங்கை இந்தியா இடையேயான பாக் நீரிணையை நீந்தி கடந்த உலகின் மிக இளம் வயது வீரர் என்ற சாதனையை படைத்த 7 வயது சிறுவன் 29 கிலோமீட்டர் தூர கடல் பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து ராஞ்சியைச் சேர்ந்த சிறுவன் உலக சாதனை. காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை தடுத்து நிறுத்திய இஸ்ரேலிய படைகளுக்கு நியூயார்க் நகர மேயர் மம்தானி கண்டனம். நிவாரணப் பொருட்கள் சென்ற படகில் பயணித்த அமெரிக்கர்கள் உட்பட 175க்கும் மேற்பட்டோரை கைது செய்திருப்பது அப்பட்டமான விதிமீறல் என்றும் கண்டிப்பு. பாகிஸ்தானைச் சேர்ந்த 15 ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்த ஐக்கிய அரபு அமீரக ஏர்வேஸ் விமான நிறுவனம். வளைகுடா போரில் ஈரானுடன் பாகிஸ்தான் நெருக்கம் காட்டுவதால் அதிரடி நடவடிக்கை. IPL தொடரில் மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போட்டியில் களம் காண்கிறார் தோனி. நாளைய போட்டியில் ஆட வாய்ப்பு குறைவு என்றும் அடுத்தடுத்த போட்டிகளில் ஆடுவார் என்றும் CSK பயிற்சியாளர் ஹசி தகவல். தோள்பட்டை காயம் காரணமாக அடுத்த 1 மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் நியூசிலாந்து வீரர் மிச்சல் சாட்னர் விலகல். அயர்லாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டிலும் விளையாட மாட்டார் என அறிவிப்பு. நடிகர் அஜித் குமாருக்கு பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து பிறந்தநாள் வாழ்த்து. அன்புக்குரிய அஜித் அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. எனக்கான காலம் வந்துவிட்டது. வரும் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் த்ரிஷா இன்ஸ்டா பதிவு. இது எங்கள் நீதி திரைப்படத்தின் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு பாடலை விஜய் புகைப்படத்துடன் பகிர்ந்துள்ள இசையமைப்பாளர் இளையராஜா. யூடியூப் செயலியில் பிக்சர் இன் பிக்சர் வசதியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்கள் இனி இலவசமாக பயன்படுத்தலாம் என தெரிவிப்பு. இசை அல்லாத நீண்ட வீடியோக்களுக்கு மட்டும் பயனர்கள் இந்த வசதியை இலவசமாக பயன்படுத்த முடியும் என்றும் தகவல்.